வெல்கம் பேக். நம்ம இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 3 ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ கியூப் ஆஃப் 40 சைடு. இப்போ கியூப்னா பேஸ் சைடும் 40 தான், ஹைட்டும் 40 தான். அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க, ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கு. ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட் ஸ்பேசஸ் அப்படின்னு க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட் ஸ்பேசஸ்னால் அந்த ரெஸ்டிங் ஃபேஸு ஸ்கொயரு, அந்த ஸ்கொயர் வந்து டாப்பில் தெரியும். ஆனால் such that with a vertical face inclined at 30 degrees to HP அப்படின்னா 30 degrees to VP அப்படின்னா அந்த ஸ்கொயரை வரைகிறீங்க இல்லையா டாப்பில், அதில் ஒரு சைடு வந்து 30 டிகிரிஸ் டு XYR இருக்குது, 30 டிகிரி டு VP, தட் மீன்ஸ் 30 டிகிரி டு XY அப்படி. அது வந்து சிம்பிள் பொசிஷன். அதுக்கப்புறம் தான் டில்ட்டுக்கு போகிறோம். அது வரைஞ்ச பிறகு அப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாப்பையும் ஃப்ரண்ட்டையும் வரைஞ்சிடறோம். அதுக்கப்புறம் it is then tilted such that the axis inclined at 30 degrees to HP. Axis inclined to 30 degrees HP னா பேஸ் எவ்வளோ ஆங்கிள்? 90 மைனஸ் 30 60. ஓகேங்களா? இல்லைனா வெர்டிகல் எட்ஜ் வந்து வெர்டிகல் எட்ஜ் ஆக்சிஸும் வெர்டிகல் எட்ஜஸும் மியூச்சுவலி பேரல். அந்த வெர்டிகல் எட்ஜ் 30 டிகிரி திருப்பி செட் பண்ணாலும் டைமென்ஷன்ஸ் காட்டினாலும் அதுவும் கரெக்ட். ஸோ வாங்க ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். முதல்ல டாப்பில் ஆரம்பிக்கிறோம். டாப்பில் ஒரு ஸ்கொயரை வரைகிறோம். ஸ்கொயர் வரைகிறதுக்கு முதல்ல ஒரு 30 டிகிரி லைன் வரைஞ்சிட்டு அப்போ தான் ஒரு எட்ஜ் வந்து அது வழியாக போகிற வெர்டிகல் ஃபேஸ் வந்து 30 டிகிரிஸ் VP ஆகும். வரைஞ்சிட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ஸ்கொயரை வரைகிறோம். ஸோ ஒரு XY டாப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 30 டிகிரி லைன் வரைஞ்சிட்டு அதில் ஒரு சைடை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லெங்த் வந்து என்னவாக இருக்கணும்? இந்த 40 கியூபோட 40. இதை பேஸ் பண்ணி இந்த கியூபை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 40ன்ற டைமென்ஷன் காட்டிட்டோம். ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைனாக தெரியுது. ஆக்சுவலாக ஒரு வெர்டிகல் ஃபேஸு C3-4Dன்றது ஒரு வெர்டிகல் ஃபேஸ். அந்த வெர்டிகல் ஃபேஸ் 30 டிகிரிஸ் டு VP. அதுதான் இங்கே ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போது கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து ப்ரொஜெக்டார்ஸ் வரைகிறோம். 1 2 3 4ன்றது பேஸு, ABCDன்றது டாப் ஃபேஸு. ஸோ 1 2 3 1 dash 2 dash 3 dash XYயில் இருக்கும். இங்கேருந்து 40 mm ஹைட்டில் A', B', C' இருக்கும். இப்போது இந்த ஃப்ரண்ட் வியூவை கிடைக்க பெறதுக்கு இந்த ஆப்ஜெக்டை அப்சர்வர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் பார்க்குறாரு. அவருக்கு இந்த பாயிண்ட் தான் தூரமாக இருக்குது. அப்போ அந்த வெர்டிகல் எட்ஜ் வந்து தெரியாது. இப்போ பேஸை செட் பண்ணியாச்சு, ப்ரொஜெக்டர் வந்து பேஸை வந்து செட் பண்ணியாச்சு XY லைனில். இப்போ 40 ஹைட்டை செட் பண்ணால் சாலிடை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அப்சர்வருக்கு இந்த பாயிண்ட் தான் தூரமாக இருக்குது. அப்போது D', 4'ன்ற வெர்டிகல் எட்ஜு தெரியாது, ஹிடன் ஆகுது. அதனால ஹிடனில் காமிச்சிருக்கேன். இப்போது வாங்க, இட் இஸ் தென் tilted such that the axis is inclined at 30. இதோ இங்கே ஆக்சிஸ் மார்க் பண்ணி இங்கே ஆக்சிஸும் காட்டியிருக்கு. இது வந்து 30 டிகிரி இதை டில்ட் பண்ணால் ஆக்சிஸ் 30 டிகிரி டில்ட் ஆகும். ஆக்சிஸ் 30 டிகிரி டில்ட் ஆனால் 1 dash 3 dash வந்து ஒரு லைன் ஆக்சுவலாக பேஸ் இது. அது 60 டிகிரி டில்ட் பண்ணி இந்த சாலிடை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி தான். இந்த ஆக்சிஸையே ரெஃபரன்ஸாக வச்சு 30 டிகிரிஸ் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து ரெஸ்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சிஸும் இந்த 3' C' பேரலல். அப்போது இதை நான் 30 டிகிரி திருப்பினாலும் ஆக்சிஸை 30 டிகிரி திருப்பின மாதிரி தான் கணக்கு. நாம் அப்படி தான் அநேகமாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ். இப்போது இந்த 3' C' வெர்டிகல் எட்ஜ், அதை நான் 30 டிகிரி திருப்பினா ஆக்சுவலாக ஆக்சிஸே நான் 30 டிகிரி திருப்பின மாதிரி கணக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சாலிடை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை வரைஞ்சிட்டா அதுக்கப்புறம் இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுக்கு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சி இந்த ஆப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஓவர். இப்போ ஃபைனல் டாப்பிக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு எது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து ஆரம்பிக்கணும்னா 1 டேஷ்னு ஒரு ப்ரொஜெக்டார், இந்த 1லேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் 1 கிடச்சிச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் மீதி இருக்கிற 7 பாயிண்ட்ஸுக்கு. 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, மீதி பாயிண்ட்ஸ். இப்போது இந்த வியூவை டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்டை அப்சர்வர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேருந்து பார்க்குறாரு. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேருந்து பார்க்குறாரு. அப்போது இந்த ஃபேஸு க்ளீனாக தெரியும். இந்த பேஸ், இது பேஸ் ஆக்சுவலாக பேஸ் வந்து சுத்தமாகவே தெரியாது. இந்த அப்சர்வருக்கு இந்த பாயிண்ட்டு தான் தூரமாக இருக்குது. அப்போது இந்த 3 தெரியாதுன்னா அப்போ 3ஐ கனெக்ட் பண்ணுற 3-1 கனெக்ட் பண்ணுற 3 எட்ஜஸ் வந்து தெரியாது. 2 பேஸ் எட்ஜு ஒரு வெர்டிகல் எட்ஜ் தெரியாது. பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் கம்ப்ளீட்டாக தெரியுமா? அதை வந்து திக் கண்டினியூஸ் லைனில் ஹெச்பி பென்சிலில் வரைங்க. அப்புறம் பவுண்ட்ரிஸ் தெரியும்.
அந்த ஏ பாயிண்ட் தான் நியராக இருக்குது, ஏ டேஷ் இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது வழியாக போகிற அந்த 3 எட்ஜும் க்ளீனாக தெரியும். இப்போ 3 வழியாக 3-1 வழியாக வர்ற 3 எட்ஜஸ் தெரியவே தெரியாது, அதனால் இது ஹிடன் லைன்ஸில் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி.